கொரியன்ஸ்க்குலாம் எப்படிதான் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கணும்னு தோணுதுன்னு எனக்கு தெரியலங்க. சூப்பரான ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் படம் நான் பார்த்தேன். இந்த படத்தோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஃபிளிக் கிரிட்டிக் சேனல் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்துல 2 ஹீரோ, ஒன்னு வந்து சவுத் கொரியன் ஆஃபீஸர், அவர் வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ல வந்து ட்ரக் ஆஃபீஸரா இருக்காரு. ஸோ அவர் பேசிக்கா ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ட்ரக் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் வந்து ஆள் கடத்தல் அண்ட் இருக்கிறதுலே ட்ரக்ல வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரக் வந்து கடத்துற மாஃபியாவை பிடிக்கிறது தான் வந்து அவரோட வேலை. ஸோ அவர் வந்து சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியால இருக்கிற ஒரு பெரிய ஸ்பை ட்ரக் லார்ட வந்து பிடிக்கிறதுக்கு தான் வந்து அந்த மாஃபியாவை பிடிக்கிறதுக்கு தான் அவர் அங்க போறாரு. அப்பதான் வந்து செகண்ட் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அந்த செகண்ட் ஹீரோ வந்து ஒரு லோக்கல் ஆஃபீஸர். ஸோ அவரு அங்க அதே மாஃபியாவை பிடிக்கிறதுக்கு தான் அவரும் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கான கனெக்ஷன் தான் ஒரு பொண்ணு. அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அந்த பொண்ணு மூலியமா எப்படி அவங்க வந்து அந்த மாஃபியாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களை வந்து எப்படி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்துல 2 ஆக்ஷன் சீன் வருங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் சீன் வரும், அப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீன் வரும். 2 ஆக்ஷன் சீனுமே வந்து ரொம்ப தரமா எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து சூப்பரா செம ஒரிஜினலா அப்படியே ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நடுவில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அவங்க யூஸ் பண்ற அந்த மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரிஜினலா வந்து ஒரு ஸ்பை அங்க போய் என்ன பண்ணுவாங்க பேசிக்கா அந்த ட்ரக் லார்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஆக்ஷன், பயங்கர ஆக்ஷன் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா நோ, அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் தான் ஆக்ஷன் இருக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா போகும். எப்படி வந்து இந்த நார்த் கொரியன் இதுல போயிட்டு ஸ்பையா போயிட்டு வந்து ஊடுருவி அதை வந்து அந்த ட்ரக் லார்ட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாவே இருக்கும். அண்ட் இதுல நடிச்சிருக்கிற அந்த காஸ்ட் ஃபுல்லாவே வந்து என்டர் காஸ்ட்டுமே வந்து சூப்பரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோஸ் 2 பேருமே பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளேவாகவும் இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அண்ட் அந்த படத்தோட வந்து கலர் கிரேடிங் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலி வந்து இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஹியூமன், அதாவது அப்ரிவேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இது வந்து போன வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Until see you next time, bye bye.